12 ராசிக்காரர்களும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பதிவு. வருகின்ற குரு பெயர்ச்சி ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகுது. குரு பெயர்ச்சி அன்று மக்கள் என்ன செய்யணும்? இந்த 12 ராசிக்காரர்களும் வீட்டுல என்ன பண்ணணும்? பெண்ணாகட்டும், வயது இளைவரோ முதியவரோ அதெல்லாம் கணக்கு இல்லை. ஆனால் செய்யக்கூடிய வேலை என்னன்னா, அன்னைக்கு குரு பயிற்சி அன்னைக்கு நீங்கள் செய்கிறது எல்லாமே குருவுக்கு சம்மந்தப்பட்டதாகவும், சில வண்ணம் போட்டது எந்திரிச்சோடனே குளிச்சு முடிச்சுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஒரு கண்ணாடி பவுலில் நல்ல வார்த்தைக்கு நீங்க என்னடா இது பாய் குரு பயிற்சிக்கு சொல்றாருன்னு நினைக்காதீங்க. இது உடலுக்கும் நல்லது, உங்களோட மைண்டுக்கும் நல்லது, உங்க இருக்கிற உள்ள இருக்கிற கிருமி ஆசினி எல்லாமே உங்களுக்கு குரு பயிற்சி அன்னைக்கு நீங்க போட்டீங்கன்னா இந்த 12 ராசிக்காரங்களும் இது பண்ணலாம். இல்லை பையன் நான் கடக ராசி, இல்லை நான் மேன் ராசி, நான் மேச ராசி, நான் விருச்சக ராசி, நான் எந்த ராசியும் நான் குரு பயிற்சி மேல நம்பிக்கை வச்சு நீங்க போடுங்க. இந்த ஆன்மீகத்தை ஜோதிடத்தை நம்புறவங்க நான் சொல்றேன், நம்பாதீங்க, நீங்க எதை வேணா போட்டு போங்க, அது உங்களுக்கு சம்மந்தம் இல்லை. நம்புறவங்க இதை பண்ணுங்க. மர்ஜின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிள் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம் பாய். இன்னைக்கான டாபிக் 12 ராசிக்காரர்களும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பதிவு. வருகின்ற குரு பெயர்ச்சி ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகுது. குரு பெயர்ச்சி அன்று மக்கள் என்ன செய்யணும்? இந்த 12 ராசிக்காரர்களும் வீட்டுல என்ன பண்ணணும்னு சொல்லுங்க பாய். நல்லா கேட்டீங்க. சில பேர் எதிர்பார்த்துட்டு இருக்க விஷயமே அதுதான். இந்த மாதம் ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா வர்றது குரு பயிற்சி எப்போ வரும், எப்போ நம்ம வாழ்க்கை கொஞ்சம் மாறும், கஷ்டம் தீரும், முன்னேற்றம் வரும், தொழில் நடக்கும், பிஸ்னஸ் வரும், ஏமாற்றம் குறைஞ்சி முன்னேற்றம் வரும், இது எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த குரு பயிற்சின்ற ஒரு விஷயத்துக்காக தான் ஆன்மீக பாதையில் இருக்கிறவங்க இல்லையா? ஸோ அவங்க செய்யக்கூடிய அன்றைய பொழுது நாள் பார்த்திங்கன்னா ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், வயது இளைவரோ முதியவரோ அதெல்லாம் கணக்கு இல்லை. ஆனால் செய்யக்கூடிய வேலை என்னென்னா, அன்றைக்கி குரு பயிற்சி அன்றைக்கி நீங்கள் செய்கிறது எல்லாமே குருவுக்கு சம்மந்தப்பட்டதாகவும், சில வண்ணம் போட்டது தான் சில பண்ணணும். என்ன பண்ணணும்னா, நார்மலாக ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் வீட்டை ஃபுல்லாக சுத்தம் பண்ணிவிட்டு நீங்களும் சுத்தமாக்கிட்டு உங்கள் உடலையும் மனதையும் ஒரு நிலைப்படுத்தி சுத்தமாகிட்டு இருக்க பிறகு நீங்கள் செய்யக்கூடிய வேலை உங்கள் வீடு சாமி படத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா, நீங்கள் பூ செலுத்துறது இப்போ எல்லா படம் நார்மலாக பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ போடுவாங்க, ரோஜா பூ போடுவாங்க. இதெல்லாம் போடாமல் எல்லோ மஞ்சள் சம்பந்தப்பட்டது, மஞ்சள் கலர் சாமந்தி புரியுதுங்களா, மஞ்சள் கலர் ரோஸு, அது மாதிரி மஞ்சள்ல மட்டும்தான் இருக்கணும், வேற எதுவுமே இருக்கக்கூடாது. அதுல நீங்க மாலையா குரு படத்துக்கோ இல்லை உங்க வீட்டுல குரு படமே இல்லை பை அப்படின்னா சிவனை கூட நீங்க குருவா நினைச்சு கூட நீங்க போட்டுடலாம். இல்லைன்னா இருக்கிற தெய்வத்துக்கே நீங்க மஞ்சள் பூ போடுங்க. ஆனா குரு பயிற்சிக்கு நீங்க மஞ்சள்ல பார்த்தே ஆகணும். ஸோ மஞ்சள் மாலை போட்டுடுறோமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலா முதல்ல காலைல எழுந்திரிச்ச உடனே குளிச்சு முடிச்சுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஒரு கண்ணாடி பவுலில் நல்ல வார்த்தைக்கு நீங்க என்னடா இது பாய் குரு பயிற்சிக்கு சொல்றாருன்னு நினைக்காதீங்க. இது உடலுக்கும் நல்லது, உங்களோட மைண்டுக்கும் நல்லது, உங்க இருக்கிற உள்ள இருக்கிற கிருமி ஆசினி எல்லாமே உங்களுக்கு குரு பயிற்சியில் மாறணும். ஒரு கிளாஸ் தண்ணி எடுங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் கிடையாது, கொஞ்சோண்டு போட்டுட்டு நல்லா கலந்துட்டு குடிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் குடிச்சிடணும். ஆமாம் குடிச்சிடணும். ஸோ எப்போ இதை குடிக்கணும் பார்த்தீங்கன்னா, குளிச்சு முடிச்சுட்டு சுத்தமாகிட்டு இல்லை ஃப்ரெஷ்ஷப் ஆனதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி எடுக்கணும், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு மஞ்சள் தண்ணி குடிச்சிடணும். அடுத்தது பூவுக்கு மஞ்சள் கலர் பூ போட்டு சாமி வணங்கிடணும். நீங்கள் சந்தனம் தெளிக்கிறீங்களோ மஞ்சள் அது நார்மலாக நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் அன்றைக்கி அணிய வேண்டிய ட்ரெஸ்ஸு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், பெண் வந்தால் மஞ்சள் கலரில் சாரி ஓகேங்களா, மஞ்சள் கலர்ல லைட்டா எதனா பூ டிசைன்ல இருக்கு, ஆனா மஞ்சள் கலர்ல. ஆனா இருந்தா பேண்ட் என்ன போட்டுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஷர்ட் எல்லோ கலர்ல போடுங்க. லைட் எல்லாம் வந்தாலும் பரவாயில்ல, டார்க் எல்லோ வந்தாலும் பரவாயில்ல, எல்லோ போடுங்க. ஏன்னா குரு பயிற்சி அன்னைக்கு நீங்க போட்டீங்கன்னா இந்த 12 ராசிக்காரங்களும் இது பண்ணலாம். இல்ல பையன் நான் கடக ராசி, இல்ல நான் மேன் ராசி, நான் மேச ராசி, நான் விருச்சக ராசி, நான் எந்த ராசியும் நான் குரு பயிற்சி மேல நம்பிக்கை வச்சு நீங்க போடுங்க. இந்த ஆன்மீகத்தை ஜோதிடத்தை நம்புறவங்க நான் சொல்றேன், நம்பாதீங்க, நீங்க எதை வேணா போட்டு போங்க, அது உங்களுக்கு சம்மந்தம் இல்லை. நம்புறவங்க இதை பண்ணுங்க. போட்டுறோமா, அன்னைக்கு முடிஞ்சதுக்குள்ள எப்படியாவது மார்னிங்ல இருந்து ஈவினிங்குள்ள முடிஞ்ச அளவுக்கு கோவிலுக்கு போயிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு குரு இருக்கிறதா சித்தர்கள் சொல்வேன் இல்லையா, சித்தர்கள் ஆசான்கள் இருக்கிற ஜீவசமாதி மாதிரி முயற்சி பண்ணுங்க. இல்லை பையன் எனக்கு அப்படி போய் பழக்கம் இல்லைன்னா சிவன் கோயிலுக்கோ இல்ல முருகர் கோயிலுக்கோ, சிவன் கோயில்ல எப்படி இருந்தாலும் குரு பயிற்சிக்கு பூஜைகள் நடக்கும். நீங்க முடிஞ்ச அளவுக்கு சிவன் கோயிலுக்கே போயிடுங்க.
ஸோ இந்த குரு பயிற்சி அன்னைக்கு நீங்கள் உங்களையும் சுத்தம் பண்ணிக்கிறீங்க, உங்கள் உடலையும் சுத்தம் பண்ணுறீங்க, உங்கள் மனசையும் சுத்தம் பண்ணுறீங்க, உங்களோட பாசிட்டிவும் சுத்தம் பண்ணுறீங்க, வண்ணமும் அணிஞ்சிடுறீங்க. ஸோ நீங்கள் கோவிலுக்கும் சென்றுறீங்க. இது அனைத்துமே நீங்கள் பண்ணுறீங்கன்னா, ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுங்க. 2 பேருக்கோ 4 பேருக்கோ 2 ரெட்டைப்படையில் கொடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு எல்லோ கலரில் லட்டு இருக்கும், அதை எடுத்து கொடுங்க. ஒருத்தருக்கு ஒரு லட்டு கொடுங்க. சும்மா ஏதோ கொடுக்கணுன்றதுல இப்படிலாம் புட்டுலாம் கொடுக்கக்கூடாது. ஒன்று முழுசாக கொடுங்க. அந்த மாதிரி முழுசாக அதில் ஒரு 12, அது 10 பீஸ் இருந்தால் கூட போதும், இல்லை 12 பீஸ் ரெட்டைப்படையில் 2 கொடுத்துட்டு இதை கரெக்டாக கொடுங்க. கொண்டக்கடலை கொடுங்க. நான் சொன்ன எள்ளு சம்மந்தப்பட்டதை அன்றைக்கி ஃபுல்லாக பயன்படுத்துங்க. இதை மட்டும் நீங்கள் குரு பயிற்சிக்கு நீங்கள் வர ஜூன் 2க்கு நீங்கள் பண்ணிங்கன்னா, அந்த மாதம் அடுத்த உங்களுக்கு 2ஆம் தேதிக்குள்ளே ஒரு மாதம் இருக்குன்னா அதுக்குள்ளே உங்களோட மாற்றங்கள் மாறும். ஏன்னா ஆரம்பிக்கும் போது மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிக்கிறோம், இனிப்பில் முடிக்கிறோம் கோயிலுக்கு போய். ஸோ எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். அதே மாதிரி அன்றைய பொழுது மட்டும் கணவன் மனைவிக்குள்ளே தயவு செஞ்சு சண்டைன்னு ஒன்று போட்டுக்காதீங்க. நீங்கள் சண்டை போடணுன்னு இருந்தால் அடுத்த நாள் கூட வச்சு போட்டுருங்க, பிளான் பண்ணி கூட. அன்றைக்கு பொழுது எந்திரிக்கும் போதே வந்து நீ என்ன சொல்கிறது நான் என்ன செய்கிறது, குரு பயிற்சி அன்னைக்கு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வர குரு கூட பின்னாடி வசலாக ஓடிடுவார், ஆள் ஒரு சாமின்னு. இதை செஞ்சு அதை பண்ணாதீங்க. சண்டை சாடி போட்டுக்காதீங்க. கணவனோ மனைவியோ அண்ணன் தம்பியோ கொஞ்சம் ஒரு நாள் அன்றைக்கி சைலண்ட்டாக இருந்து நான் சொன்ன மாதிரி பண்ணிங்கன்னா, குரு பயிற்சின்றது பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கை மாற்றங்கள் கொஞ்சம் மாறுறதுக்காக நம்மளை நாடி வர்றது. அதை வந்து கொஞ்சம் கரெக்டான முறையில் நீங்கள் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வரும். முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள். நல்லதே செய்யுங்க, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். வாழ்க்கை போதும். ரொம்ப அருமையா இந்த குரு பயிற்சிக்கு மக்கள் என்ன பண்ணணும், காலையில இருந்து நைட்டு வரைக்கும் எப்படி இருக்கணும், எந்த நேரத்துல உடை அணியணும் அப்படின்ற வரைக்கும் ரொம்ப அருமையா சொன்னதற்கு நன்றி பை. நன்றிம்மா.